அக்காலாம். அங்கடி எங்க மச்சானுக்குலாம் கும்மி கூட தெரியாது போல இருக்கு, அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன முடிவுல நின்றுகிட்டு இருக்காங்க தெரியுமா? சுத்திலும் கச்சேரி நடக்குது. ஒவ்வொரு கச்சேரியா போய் ஒவ்வொரு பிள்ளைங்க நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அதானே? வேண்டாம் சரி அப்படியே போயிடலாமா? ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பல தோப்பு தாண்டா, ஏறி நல்லா உழுப்பட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. அப்பா அப்பா எல்லாம் அப்பாவா இருக்கியே, நான் யாருக்கிட்ட தான் கேட்கறது? அவர் அண்ணன் இருந்தாலும் மதியப்பா இல்ல இல்ல என்ன இந்த பாட்டுக்காக்கெல்லாம் முறைய மாத்த முடியாது. அப்பா கிட்ட இந்த பாட்டுல அழகா சொல்லிருப்பாங்க. அந்த காலத்துல நீங்க அந்த காலத்துல இருந்து இருக்கிறீங்க என்ன சரி இருக்கட்டும். ஒரு என்ன சொல்றது, சிறந்த கலைஞர் ஆமா, பழங்காலத்திலேருந்து வாசிக்கக்கூடிய ஒரு அப்பா. இருந்தாலும் அப்பா கிட்ட கேட்க முடியாது, வயசெல்லாம் சொல்லக்கூடாது, கச்சேரி முடிஞ்சோன்னு என்னை அடிப்பாரு. இந்த பாட்டுல அழகா அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. அந்த அடுத்த வரி என்னன்னா, கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு அவங்க கொழுந்தனார வச்சுக்கிட்டாங்க. அவர் வயசுக்கு 80. அந்த கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு அவங்க கொழுந்தனார வச்சுக்கிட்டாங்கன்னு அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. அந்த காலத்துல எப்படியோ என்னன்னு தெரியாது, நான் தெரியாம தான் கேட்கிறேன். அந்த கொழுந்தனார வச்சுக்கிட்டா எத்தனை நாளைக்கு தான் ஒரு கொய்யாக்காய் கொடுப்பாரு? என்னப்பா அந்த அம்மா பாவம் பழைக்க தெரியாத அம்மா கொழுந்தனார வச்சுக்கிட்டு கொய்யா காய்க்கா வச்சுக்கிட்டு நம்ம அப்படி வச்சுக்க முடியுமா? இந்த காலத்துல கொய்யா பிஞ்சு கூட அவனும் கொடுக்க மாட்டான். என்னத்தான் நம்ம சொல்றது?
இல்ல இல்ல நீ சொல்றது தப்பு. என்ன? கொய்யா பழத்தை ஆசையா வாங்கிட்டு வந்தாரு கொழுந்த. சரி. அந்த ஞாபகார்த்தமா அந்த அண்ணி சாப்பிட்டாங்க. அதுல இருந்த விதைய அவங்க கொள்ளையில விதைச்சு வச்சாங்க. பாட்டு அப்படி வரலையா? அதுதான் உண்மையான நாட்டு. நீங்க வந்து நல்லா அறிஞ்சு தெரிஞ்சு நானும் அறிஞ்சவங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. நானே இன்ன வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா அந்த கொய்யாய்க்காக அந்த கொழுந்தனார அவர் வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, தவறான செயல். தமிழ்நாட்டு பண்பாடுல அப்படி கிடையாது. நாட்டுப்புற பாடல் ஒருபோதும் அப்படி சொல்லல. மாங்காய் காய்க்கு ஆசைப்பட்டு மாமனாரை வச்சுக்கிட்டங்கிறது அல்ல. மாமனார் ஒரு கிலோ மாம்பழம் மருமக மாசமா இருக்கும் போது மருமகளுக்காக மாம்பழம் வாங்கிட்டு வந்தாரு. மாம்பழம் சாப்பிடக்கூடாது இருந்தாலும் வாங்கிட்டு வந்தாரு. அந்த ஞாபகார்த்தமா கொள்ளையில அந்த அம்மா புதைச்சு வச்சாங்க. பின்னாடி மரமா வளர்ந்து பலன் கொடுத்துச்சு. அதனாலதான் மாங்காய்க்கு ஆசைப்பட்டு மாமனாரை வச்சு அந்த நினைவுல வாழ்றாரு மாமனார். தெய்வம் நம்புற மாதிரியா? அதுதான் உண்மை. இல்ல நம்ப மாட்டேன். தாய்மார்கள் ஏத்துக்கூட பாடு இருந்தாலுங்க. ஒரு நான் கருத்து சொல்ல வந்து அதை கேளுங்க. ஆமா, அதுக்கு என்னத்தையோ வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலத்திலையும் நடைமுறை வாழ்க்கையில அப்படி இப்படி அரசல் பரசல அங்கங்க அப்படித்தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, எவனை வச்சுக்கிட்டாலும் எவ்வளவு வச்சுக்கிட்டாலும் இங்க ஒன்னும் ஆக போறது கிடையாது. சதீஷ் அண்ணன் அப்படி முறைக்க கூடாது. நான் வெளிப்படையே அப்படிதான் பேசிப்பிடுவேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, யாரும் நம்பி இருக்க கூடாது இந்த காலத்துல. என்னப்பா, தன் கையை தனக்கு உதவி அந்த கொய்யா மரத்தை நம்மளே நட்டு வச்சுக்கிட்டா என்னன்னு நான் கேட்க வரேன். கொய்யா காய்க்கு ஆசைப்பட்டு கொய்யா மரத்தை நட்டு வச்சேன். எப்படி கொள்ளையாரா கொய்யா